الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ولا تقف ما ليس لك به علم. وقال النبي صلى الله عليه وسلم: أدبوا أولادكم وأحسنوا آدابكم إن أولادكم هدية إليكم، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று சமூக ஒழுக்கங்களும் சமுதாய சீர்கேடுகளும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த சமுதாயத்தில் ஏற்படுகிற சீர்கேடுகள் எங்கிருந்து துவங்குகிறது என்றால், சீர்கேடுகள் என்பது வீட்டுக்குள் இருந்துதான் துவங்குகிறது. ஒரு மனிதனை சீர்படுத்துகிற அரங்கம் எது என்றால் வீடுதான். அதனால் அங்கிருந்து ஒரு 7 செய்திகளை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வீட்டுக்குள்ளே ஒரு குழந்தை, ஒரு சிறுவன் சரியாக மாற வேண்டுமானால் தகப்பன் எப்படி இருக்க வேண்டும்? வீட்டுக்குள்ளே சர்வாதிகாரியான தகப்பன்மார்கள் இல்லையா? ராணுவ டிரெஸ் மட்டும் போட்டிருக்க மாட்டார், யூனிஃபார்ம் இல்லாத சர்வாதிகாரி. மிலிட்டரியினுடைய தோரணையில் அவருடைய வாழ்க்கையை அமைக்கிற போது வீட்டில் இருக்கிற தாய் சோம்பேறித்தனமாக இருக்கிற தாய், அவனா ஏதாவது செஞ்சுக்கிறட்டும். வெளியே கிளம்புகிற போது ஒரு குழந்தை அசுத்தமாகிவிட்டது என்றால் ஆனந்தத்தோடு சுத்தம் செய்து கிளம்புகிற தாய் அதற்கு நேர்மாற்றமாக சலித்துக் கொள்ளுவாளேயானால் அவள் தாய் இல்லை இல்லையா? சோம்பலை இன்றைக்கு நிறைய வீடுகளில் சோம்பேறியான தாய்மார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தால் அடக்குமுறை நிறைந்த பெற்றோர்கள். இந்த இல்லத்திலே வாழுகிற குழந்தைகள் சீர்கெடுகிறார்கள் என்று இன்றைக்கு ஆய்வு சொல்லுகிறது. அப்ப நம்முடைய இல்லங்கள் எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க மாட்டோம். அன்பிற்குரியவர்களே, அந்த தாயும் தகப்பனும் தாய் அறிவை கொடுக்க வேண்டும், தாய் அன்பை கொடுக்க வேண்டும், தகப்பன் அறிவை கொடுக்க வேண்டும். நம்முடைய வீடுகளிலே தகப்பன் அறிவையும் தாய் அன்பையும் கொடுக்கிற பண்பாடு எங்கே இருக்கிறது? காணாமல் போனது. குழந்தைகள் ஏதோ தரிகட்டு வளர்கிறார்கள். அல்லாஹ்வா பார்த்து வளர்த்தா உண்டு. ஆனால் அண்ணல் பெருமானாரினுடைய காலத்திலே குழந்தை எப்படி வளர்த்தார்கள் தெரியுமா? அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா வரலாறு திரும்பி பார்க்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகை முடித்தவுடன் தான் கண்ட கனவை தோழர்களுக்கு சொல்லுவார்கள். அவர்கள் கண்ட கனவுக்கு விளக்கம் சொல்லுவார்கள், சில உபதேசங்களை செய்வார்கள். இந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சஹாபி மட்டும் எழுந்து செல்கிறார். அவர்தான் அபூ துஜானா. பெருமானாரின் அவையில் எழுந்து செல்லுகிற போது ஒரு நாள் பெருமானாரிடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து சொல்லுகிறார்கள், நாயகமே, அவர் முனாஃபிக்காக இருக்குமோ? நீங்கள் நல்லுரை செய்கிறீர்கள், அவர் எழுந்து செல்லுகிறார், அவர் முனாஃபிக்காக இருக்குமோ? மறுநாள் காலை பேசிக் கொள்ளலாம் என்றார்கள் பெருமானார். அடுத்த நாள் காலை பெருமானார் உபதேசம் நிகழ்த்துகிற போது வேகமாக எழுகிறார். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு, அந்த முனாஃபிக், நீ என்ன முனாஃபிக்கன்னு கேட்டான். அந்த சஹாபியின் கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது. பெருமானார் கேட்கிறார்கள், எழுந்து செல்வதற்கான காரணம் என்ன சகோதரரே? சொன்னார், நாயகமே, என் வீட்டுக்கு அருகில் ஒரு யூதரின் வீடு இருக்கிறது. அந்த யூதனின் வீட்டை ஒட்டி ஒரு பேரித்த மரம் இருக்கிறது. அதன் பழங்கள்
என் வீட்டுக்குள் விழுந்து விடுகிறது. யூதரின் மரத்து பழங்கள் என் வீட்டுக்குள் விழுந்து விடுகிறது. நான் வேகமாக செல்வதற்கு காரணம் வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருக்கிறது. நான் தாமதமாக உங்கள் பயானை எல்லாம் முடித்ததற்கு பிறகு நான் போனேன். ஒரு நாள் என் பிள்ளை அந்த பழத்தை எடுத்து வாயிலே போட்டு விட்டான். வேகமாக வாயிலிருந்து நான் கைவிட்டு பழத்தை எடுத்து உள்ளே போட்டேன். ஹராமை சாப்பிட்டு விடக் கூடாது என்பதற்காகத்தான் என் பிள்ளைகளை பாதுகாக்க நான் செல்லுகிறேன் நாயகரே. இது தப்பா? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அழுதார்கள். உம்மை போய் முனாஃபிக் என்று சொல்லிவிட்டேனே. இந்த மரம் எவ்வளவானாலும் பரவாயில்லை, நான் வாங்கி தருகிறேன். புறப்பட்டார்கள். யூதனிடத்திலே மரத்தின் விலையை கேட்கிறார்கள். 40 தீனார் போக வேண்டிய மரம் வழிய போகிற போது இல்லையா 400 தீனார் சொல்லுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு யோசிக்கவே இல்லை. 400 தீனாரை கொடுத்து மரத்தை வாங்குகிறார்கள். யூதனுக்கு 2 சந்தோஷம். ஒன்று 40க்கு 400 கிடைத்திருக்கிறது, மற்றொன்று மரம் நம் வீட்டில் தான் இருக்கிறது. 2 சந்தோஷம். அடுத்த நாள் காலை வரலாறு பேசுகிறது, அந்த மரம் அபூ துஜானா ரலியல்லாஹுவின் வீட்டுக்கு சென்றது என்று பேசுகிறது வரலாறு. பெருமானாரினுடைய மோஜிதாக்களிலும் எழுதுகிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹுவின் கராமாத்துக்களிலும் எழுதுகிறார்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அவங்க தன்னுடைய பிள்ளைகளை ஹலால் ஹராமை பேணி வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நீங்க எத்தனை தகப்பனாரு நம்ம புள்ள ஹலாலா இருக்கணும், நாம ஹலாலா இருக்கணும், ஹலாலா சம்பாரிச்சு பிள்ளைய ஹலாலா வளர்க்கணும், பிள்ளைக ஹலாலா இருந்தா தான் எந்த சீர்கேடும் தொடாது என்று எண்ணி எண்ணி நினைத்து நினைத்து பிள்ளைகளை உருவாக்குகிற தாய் தகப்பன் எத்தனை பேர் இருக்கிறோம்? சீர்கேட்டுக்கு அடிப்படை காரணமாக சொல்லுகிற போது தொல்லிமதி கைரித்தி மார்க்கம் அல்லாதது கற்றுக் கொடுக்கப்படும் அந்த பிள்ளைகளுக்கு. பெருமானார் சொன்னார்களே, இன்னைக்கு நாம பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு எத்தனை தடவை கொண்டு போயிருப்போம். எல்கேஜி யூகேஜில இருந்து அல்லாஹு அக்பர் ஸ்கூலுக்கு நடையா நடந்து அந்த இடத்தை புடிச்சு எல்லாம் செஞ்சு பிள்ளைகளை கொண்டு போகிறோமே. என்றாவது ஒரு நாள் நம்ம சொந்த காசுல குர்ஆனை வாங்கி கொடுத்து மதரசாவுக்கு அனுப்பியதுண்டா? அதனாலதானே அந்த இளைஞன் அழகாக எழுதுவான். யாபத்தின் ஒரு நூல்ல எழுதுகிறானே, நான் அடிக்கடி சொல்லுகிற விஷயம். அந்த இளைஞன் எழுதுவான், தாயும் தகப்பனுக்கும் எழுதுகிற கடிதம். என்ன மாதிரி வேற எந்த தாய் தகப்பனும் வளர்க்கல, அவ்வளவு நன்றாக வளர்த்தீர்கள் வாப்பா. கடிதம் எழுதுகிறார், நான் வயிற்றிலே இருக்கிற போது எனக்கு மாத்திரை மருந்தை வாங்கி கொடுத்த வாப்பா, வயிற்றிலே பிள்ளை வளர வேண்டும் என்று நான் குழந்தையாக பிறந்ததற்கு பிறகு என் மீது கொசு கடித்து விடக்கூடாது என்று பாதுகாத்த வாப்பா உம்மா, எனக்கு காய்ச்சல் என்றால் நீங்கள் தூங்கியதே இல்லையே, அவ்வளவு அற்புதமாக வளர்த்தீர்கள், பள்ளியிலே சேர்த்தீர்கள், நான் கேட்டதெல்லாம் கொடுத்தீர்கள், நான் 12ஆம் வகுப்பு படிக்கிற போது வண்டியை கொடுத்தீர்கள், காலேஜுக்கு செல்லுகிற போது காரை கொடுத்தீர்கள், சந்தோஷமாக என்னை உருவாக்கிய தாயும் தகப்பனே, என்றாவது ஒரு நாள் இறைமறையாக இருக்கிற குர்ஆனை கையிலே கொடுத்து மதரசாவுக்கு நீங்கள் அழைத்து வந்ததும்தான் கேட்கிறார் அந்த இளைஞன். நாளை மறுமை நாளையில் உங்களுக்கு எதிரான சாட்சியாக நான் மாறிவிடுவேனோ என்று அஞ்சுகிறேன் வாப்பா. இன்றைக்கு கண்கள் கண்டதையும் பார்த்ததற்கு பிறகு குர்ஆனை பார்க்க இந்த கண்ணுக்கு பிடிக்கவில்லை வாப்பா. கண்ட பாடல்களையும் கேட்டு கேட்டு காது பழகியதால் நல்லுபதேசங்களை கேட்க இந்த காதுக்கு பிடிக்கவில்லை வாப்பா. சுருங்க சொன்னால் என் இதயமே இறந்து போய்விட்டது, நாளை மறுமை நாளையில் நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை என்று புலம்புகிறாரே. அன்புக்குரியவர்களே, மறுமையை எண்ணி என்றைக்காவது நம்முடைய பிள்ளையை வளர்த்தோமா, ஒழுக்கத்தை கொடுத்தோமா? அப்படி கொடுத்தால் சீர்கேடு என்பது நடக்கவே நடக்காது. இரண்டாவது, அன்பிற்குரியவர்களே, சீர்கேட்டுக்கான காரணம் ஹுப்பு துன்யா ராசிக்குள்ளி ஹதிஆ, பணத்தின் மீது கொண்ட மோகம், மணி மைண்ட். பையன் உட்கார்ந்து இருந்தா ஒரு 20 வயசு 18 வயசு பையன் வீட்டுல உட்கார்ந்து இருந்தா சும்மா உட்கார்ந்து இருக்கிறான், சம்பாதிக்கிற பணத்தை தேர்ற வழிய பாப்பான சும்மா உட்கார்ந்து இருக்கிறான். வீடுகளில் அன்பு இல்லை, எல்லாம் பணம் பணமாக. மேல்மட்டத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் படிக்க வேண்டும், அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும், படிக்க வேண்டும், ஜெர்மன் செல்ல வேண்டும், படிக்க வேண்டும், ஆஸ்திரேலியா செல்ல வேண்டும், படி 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 என்றே
அந்த பிள்ளையை பாடாய் படித்து அமெரிக்கா சென்று விட்டான். இப்ப 65 வயதுல ஒரு உட்கார்ந்து இருக்கிறாரு. ஊப்பர் சேர்வானி அந்த பரேசானி மர்த்தான் இல்லையா? வீட்டுல தனியா உட்கார்ந்து இருப்பார். எல்லாரும் என்னை பார்க்கறத பார்த்தாக்க ஒரு மாதிரியா தெரியுது இல்லையா? அப்ப அன்புக்குரியவர்களே தனியா உட்கார்ந்து இருக்கிறார். என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்கா, வெளியே சொல்லிக்கிறது, ஆனா உள்ள தண்ணி மெத்தி கொடுக்கிறது கூட ஆள் இல்ல. பிள்ளையை இழந்து தவியாய் தடிக்கிறார்கள். அது இந்த கம்பம் பகுதியில் எல்லாம் தன்னுடைய பிள்ளைய ஏற்காட்டுல மான்போர்ட்ல சேர்க்கணும் அல்லது ஊட்டியில கார்மெண்ட்ல சேர்க்கணும் என்று எல்கேஜியிலேயே சேர்க்கிறார்கள். சேர்த்து படிக்க வைத்து பிள்ளை ஆஸ்திரேலியாவில் வளர்கிறார். பெருமைக்கு சொல்ல வேண்டியது, பிள்ளை ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான், பிள்ளை ஜப்பான்ல இருக்கிறான். அல்லாஹு அக்பர். அந்த பிள்ளை பெற்றோருக்கு ஹிதுமத்து செய்ய வேண்டுமே, அந்த ஹிதுமத்து இருக்கிறதா? எல்லாம் பணம். இன்றைக்கு இல்லங்களில் அன்பு இல்லை, அதனால் தான் சீர்கேடு அதிகரித்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நீங்க எல்லாம் நர்கீஸ் பார்த்திருக்கலாம். நம்ம வீடுகளில் அன்பு எவ்வளவு குறைஞ்சிருக்குங்கிறதுக்கு இன்றைய சமூகத்தில் நடக்கிற ஒரு 4-5 உதாரணங்களை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட ஆசைப்படுகிறேன். நடந்து கொண்டிருக்கிற உதாரணங்கள். 13 வயது பெண்மணி நபீசா கடிதம் எழுதினாலே, 3 வயசா இருக்கும்போது தாயார் இறந்து போகிறார்கள். நபீசாவுக்கு வயது 3. நர்கீஸ்ல வந்த கடிதம். அந்த நபீசா 13 வயது இப்பொழுது கடிதம் எழுதி இருக்கிறார். நான் சொன்னது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கடிதம் எழுதுகிறாள் நபீசா. என்ன எழுதுகிறாள் தெரியுமா? வாப்பா, நான் 3 வயதாக இருக்கிற போது என்னை வளர்க்க ஒரு தாய் வேண்டும் என்று இன்னொரு மனம் முடித்தீர்கள் வாப்பா. திருமணம் முடித்ததற்கு பிறகு வாப்பா, என்னை வளர்க்க என்னுடைய சின்னம்மாவுக்கு மனம் இல்லாததால் நான் என்னுடைய நாணியின் வீட்டுக்கு அனுப்பப்பட்டேன் வாப்பா. அனுப்பி வைத்த வாப்பா 10 வருடமாகிவிட்டது. இதுவரை என்னை பார்க்க உங்களுக்கு மனமே இல்லையா? ஒவ்வொரு நாளும் நான் காலையில் எழுகிற போதெல்லாம் என் தகப்பனை பார்க்க வேண்டுமே என்று துடியாய் துடிப்பேன் வாப்பா. ஒரு நாள் நாணி சொன்னாள், உன் தகப்பனாரை நான் பஸ் ஸ்டாண்டிலே பார்த்தேன் என்று சொன்னாள். வாப்பா, பஸ் ஸ்டாண்டு வரை வந்த வாப்பா, பக்கத்தில் இருக்கிற வீட்டிலே வந்து என்னை பார்த்து விட்டு செல்லக்கூடாதா? பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கள்ளு என்பார்கள். ஆனால் இந்த பிள்ளை பித்து பிடித்து உன்னை தேடி அலைகிறேன் வாப்பா, வந்து பார்க்க கூடாதா? எழுதுகிறாள் கடிதம். ஒரு நாள் நானி சொன்னால், உங்க சின்னம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது, ஷர்புத்தீன் பேர் வச்சிருக்கிறாங்க வாப்பா. அந்த குழந்தையை, என் தம்பியை பார்க்க என் மனம் துடியாய் துடிக்கிறது. ஒரு நாள் வந்து நீங்கள் அழைத்து செல்ல மாட்டீர்களா? மீண்டும் கடிதத்தை அவள் முடிக்கிறாள். பாப்பா, ஒரு நாள் நானி சொன்னாள், ஷர்புத்தீனுடைய அம்மா என் சின்னம்மாவும் இறந்து போய்விட்டதாக சொன்னாள். கடிதத்தை அவள் முடிக்கிறாள். பாப்பா, என் தம்பியை வளர்க்க இன்னொரு அம்மா வேண்டாம். என் நிலை என் தம்பிக்கு வேண்டாம். தாயும் இல்லாமல், தகப்பன் இருந்தும் இல்லாமல், அன்பே இல்லாத உலகத்தில் வாழ்கிறேன் வாப்பா. இன்றைக்கு அத்தனை குடும்பங்களில் அன்பு இல்லை தெரியுமா? எல்லாம் பணம் பணம் பணம். எத்தனை பேர்கள் முதியோர் இல்லத்தை போய் பார்த்திருக்கிறோம்? நம்ம எத்தனை பேர் முதியோர் இல்லத்திற்குள் சென்றிருக்கிறோம்? அன்பிற்குரியவர்களே, உள்ளே நுழைந்து பாருங்கள். மருத்துவமனைக்குள்ள பார்த்தா ஒரு விதமான கல்வி நமக்கு கிடைக்கும். முதியோர் இல்லங்கள், அல்லாஹு அக்பர், எத்தனை எத்தனை செய்திகள். கோவை முதியோர் இல்லத்தில் அல்லாஹு அக்பர் 2-3 பேர்களை விசாரித்தால் ஒவ்வொருவரும் ஒரு கதை சொல்லுகிறார்கள். நாகர்கோயிலிருந்து கோவையில இருக்கிறாய் ஒரு தாய், ஒரு தகப்பன். நாகர்கோயிலிருந்து கோவையில் அவர் கதை சொல்லுகிறார். மனைவி இறந்து போயிட்டாங்க. நான் தான், என் மகனும் ஒரே பையன், என் மகனும் என்னுடைய மருமகனும் ட்ரெயின்ல போலான்னு கூட்டிட்டு வந்தாங்க. சென்னைக்கு செல்லலாம் என்று அழைத்து வந்தார்கள். ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டு காபி வாங்கி வருகிறேன் என்று, அப்பா உனக்கு காபி வாங்கி வருகிறேன் என்று புறப்பட்டார் என் மகன். போனவரை காணாமேன்னு சொல்லி நான் போய் பார்த்து அழைத்து வருகிறேன் என்று என் மருமகளும் சென்றாள். அதற்கு பிறகு வரவே இல்லை. காவலர்கள் கேட்கிறார்கள், பெத்த தகப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டுமா? காவலர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் கண்டுபிடித்து அவர்களிடத்திலே ஒப்படைக்கட்டுமா என்று கேட்கிற போது அந்த தகப்பன் சொன்னார், நான் ஏற்கனவே அவர்கள் விட்டு செல்லுகிற போதே செத்து போய்விட்டேன்.
இனி அவர்களிடத்தில் என்னை ஏன் ஒப்படைக்கிறீர்கள்? என்னை முதியோர் இல்லத்தில் ஒப்படையுங்கள் என்றேன். அதனால் நான் இங்கு இருக்கிறேன். போய் ஒரு நாள் கதை கேளுங்கள், அப்பொழுதுதான் மார்க்கம் சொல்வது புரியும். அன்புக்குரியவர்களே, அங்கேயே ஒரு பெண்மணி நூர்ஜான், நம்ம அம்மா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் மகன். அந்த அம்மா எழுதி வச்சிருக்கிறாங்க, நாங்கள் இருப்பது மனித காட்சி சாலை. எங்களிடத்தில் அவ்வப்போது பால் குடித்த மிருகங்கள் வந்து போகிற மனித காட்சி சாலை. ஆஸ்திரேலியாவை விட்டுட்டு முதியோர் இல்லத்தில் அம்மாவை விட்டுட்டு போயிட்டான். காரணம் அந்த வளர்ப்பு எல்லாம் மணி மணி மணி. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அப்ப பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்தப்படாத போது, ரெண்டு பேரும் டாக்டர், புருஷனும் டாக்டர், பொண்டாட்டியும் டாக்டர், தன்னுடைய பிள்ளைய படிக்க வச்சு பிளஸ் 2ல நல்ல மார்க். உன்னையும் டாக்டருக்கு தாண்டா படிக்க வைக்க போறேன். அவன் தெளிவாக சொன்னானே, ஒரு காலமும் நான் மருத்துவராக மாட்டேன், ஒரு காலமும் நான் மருத்துவராக மாட்டேன். ஏண்டா, நான் ஆயாட்ட சாப்பிடுறதுக்கு ஆசைப்படல. என் புள்ள நான் சாப்பிட்ட மாதிரி என் புள்ள ஆயாட்ட சாப்பிடுறத நான் விரும்பலன்ட்டான். நீங்கள் மருத்துவம் மருத்துவம் என்று சென்று விட்டீர்கள், என் மீது அன்பு காட்டவில்லை. எனக்கு உணவூட்டியதெல்லாம் ஆயாதான், ஆயாதான் என்னை வளர்த்தார். இந்த நிலைமை என் பிள்ளைக்கு வரக்கூடாது. சமீபத்தில் நீங்கள் படித்திருக்கலாம், அமெரிக்காவில் இருந்து ஒரு பையன் வர்றார். ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறார், அம்மா மட்டும் இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறார்கள். சென்னையில் நடந்த வரலாறு. அம்மாவிடத்திலே சொல்லுகிறார், அம்மா நீ அமெரிக்கா வந்துவிடு, அம்மா நீ அமெரிக்கா வந்துவிடு, தனியாக இருக்காதே, வீட்டில் இருக்கிற இந்த சொத்தை எல்லாம் வித்து பேங்க்ல அந்த அம்மா போட்டுட்டு, பையன் பேர்ல போட்டுட்டு அவன் டிக்கெட் அனுப்பிச்சிருக்கிறான். ஏர்போர்ட்டுக்கு போய் பார்த்தால் தான் அது போலி டிக்கெட் என்று தெரிகிறது. டிக்கெட் அனுப்பிச்சிட்டான். இந்த அம்மா வீட்டை வித்து எல்லாத்தையும் வித்து பையன் பேர்ல பணத்தை போட்டுருச்சு. அங்க போய் பார்த்தா அல்லாஹ் அக்பர், இது பொய் டிக்கெட் என்று அந்த அம்மா துடியாய் துடிக்கிறாளே. பெத்த தாயை மனமுருகச் செய்கிறார்களே. இது எதனால்? அன்புக்குரியவர்களே, சராசரியாக நம் இல்லங்களில் நடக்கிறது. அல்லமா காத்தானி அழகாக பேசுவார்கள். அல் முஹப்பத் லா துஸ்மன். 8 வயது சிறுவன் காத்தானி, அத்தாவும் இல்ல அம்மாவும் இல்ல, 8 வயது சிறுவன். ஆனா அந்த தாய் தகப்பை சொல்லியிருந்தாங்க, தம்பி நீ ஆட்டை கையேந்திரக்கூடாதா, கை மட்டும் நீட்டிடக்கூடாதா என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனா மூத்தா போயிட்டாங்க. இப்ப கடுமையான பசி, பக்கத்து வீட்டுல போய் கதவை தட்டி சாப்பாடு கேட்கலான்னு கதவை தட்டுறாரு. அம்மாவும் வாப்பாவும் சொன்னது நினைவுக்கு வருகிறது. அந்த அம்மா கதவை திறந்த உடனே இவர் கேட்கிறாரு, எனக்கு தாகமாக இருக்கிறது, தண்ணி கிடைக்குமா? கடுமையான பசியில் இருக்கிறார், தாகமாக இருக்கிறது, தண்ணீர் கிடைக்குமா? அந்த தாய் முகத்தை பார்த்து கொண்டு சொன்னான், தம்பி உள்ள வாப்பா, உனக்கு உணவு தருகிறேன், உனக்கு நீர் தருகிறேன், எல்லாம் கொடுத்து அல்லாமா காத்தானிக்கு சந்தோஷமா சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த 8 வயது சிறுவன் சொன்னார், அல்லாமா காத்தானி எனக்கு இப்ப கொடுக்க காசு இல்ல, நான் சம்பாரிச்சு காசு தந்துறேன். நீங்கள் கொடுத்த உணவுக்கு நான் சம்பாதித்து பணம் தருகிறேன். அப்பதான் அந்த தாய் சொன்னாள், அல் முஹப்பத் லா துஸ்மன், தம்பி அன்புக்கு விலை இல்லையடா, அன்புக்கு என்னடா விலை கொடுப்பது? விலை இல்லை. காலம் ஓடுகிறது, காசானியின் மனதிலே பதிகிறது. அந்த அம்மா வயசான காலத்தில் காசானி வெறும் மார்க்க அறிஞர் மட்டுமல்ல, பெரிய மருத்துவர். எல்லாரும் கைவிட்டாங்க அந்த அம்மாவை. காசானிக்கு செய்தி கிடைக்கிறது, இந்த அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். போய் பார்த்தார்கள், சிகிச்சை அளித்தார்கள், குணமானது. அந்த அம்மா போகும்போது, இவ்வளவு நீங்கள் சிகிச்சை அளித்தீர்கள், எதுவுமே வாங்கலையே, உங்களுக்கு என்ன தரணும் என்று கேட்கிற போது காசானி சொன்னார், அம்மா நீங்கள் தான் 8 வயதில் எனக்கு சொன்னீர்கள், அல் முஹப்பத் லா துஸ்மன், அன்புக்கு விலை இல்லை. அன்பிற்குரியவர்களே, இந்த அன்பு இன்றைக்கு சமூகத்தில் காணாமல் போனது, அன்பே இல்லை. அதனால அன்பு ஒரு இடத்தில் இருக்குமேயானால், பெற்றோர்களை பேணுதல் ஒரு இடத்தில் இருக்குமேயானால் சீர்கேடு அறவே வராது. மூன்றாவதாக, இந்த உபகாரங்களுக்கு பிரதி உபகாரம் என்பதும் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. உபகாரியை தூக்கி எறிகிற கலாச்சாரம் இன்றைக்கு நம் சமூகத்தில் நடக்கிறது. அது யார் உபகாரியாக இருந்தாலும் உபகாரிகளை மதிக்காத போது, அதமு தஷக்குர் இருக்கிற போது சீர்கேடு தானாக வந்துவிடும். இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா? ஒரு கதை ஒன்று படித்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு மளிகை கடைக்கு திடீர்னு நாய் வந்து நிக்குது. மளிகை கடையில் பார்த்தா
வாயில ஒரு பையை கவ்விக்கொண்டு நிற்கிறது. பைக்குள்ள பார்த்தாக்கா சீட்டு எழுதி இருக்கு, என்னென்ன ஜாமான்லாம் வேணும்னு. அந்த மளிகை கடைக்காரரு அந்த சீட்டை எடுத்த உடனே அப்படி ஒரு திருப்புச்சு. அந்த பையினுடைய இன்னொரு பக்கம் காசு இருக்கிறது. மளிகை கடைக்காரர் அசந்து போயிட்டார். இதெல்லாம் கதை தான். மளிகை கடைக்காரர் அசந்து போயிட்டார். அடடா, இந்த நாய் வீட்டில இருந்து வந்து ஜாமான வாங்க சொல்லிட்டு காசை வேற திருப்பி காட்டுது. ஜாமான தூக்கி போட்டு அதுல இருக்கக்கூடிய தனக்கு தேவையான பணத்தை எடுத்த உடனே நேரா போச்சு நாய். போனா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குது. ஒரு பஸ் வருது, கரெக்டா பஸ் நம்பரை பார்த்து ஏறிச்சு. டிடிஆர் போய் அப்படி ஒரு காட்டுச்சு. அவர் எடுத்துக்கிட்டு காசை எடுத்துக்கிட்டு டிக்கெட்டை வச்சுட்டாரு. முன்னாடி டிரைவருக்கு முன்னாடி போய் நின்னுக்குச்சு. இடம் வருகிற போது ஒரு கொலைச்சிச்சு. அந்த டிரைவர் வண்டியை நிறுத்தினாரு. இறங்கி வாலாட்டிட்டு இறங்கி போய் சிக்னல் கரெக்டா பார்த்து அந்த நாய் நின்று கரெக்டா வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடித்தது. காலிங் பெல் அடிக்கிறது. இது அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த கடைக்காரர். அடடா, இந்த நாய் எவ்வளவு அற்புதமாக வேலை செய்கிறது. காலிங் பெல் அடிச்சு வீட்டுக்காரர் வேகமா கதவை திறந்து பட்டாண்டு ஒரு அடி அடிச்சு வேகமா பைய புடுங்கி, அறிவு கட்ட நாய. இந்த கடைக்காரருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இவ்வளவு நல்ல வேலை செஞ்சிருக்கு, இவன் இப்படி திட்டுறானே. போகும்போது சாவி எடுத்துட்டு போயிருக்க கூடாது, வந்து நீயே திறந்து வச்சிருக்கலாம்ல. எனக்கு ஏன் டிஸ்டர்ப் பண்ண, எனக்கு ஏன் தொல்லை கொடுக்கிறாய்? அன்புக்குரியவர்களே, இந்த நிலை இன்றைக்கு நம் சமூகத்தில் நடக்கிறதா இல்லையா? நாயா பாடுபட்டிருப்பான், நாயா உழைச்சிருப்பான். அந்த ரத்தம் சுண்டுகிற போது தூக்கி எறிந்து விடுகிற கலாச்சாரம், அது வீட்டுக்குள்ளும் சரி, நம்முடைய நிறுவனத்திலும் சரி, நம் சமூகத்திலும் சரி. நமக்கு உழைச்சானே, நம்ம உருவாக்கினானே, நமக்காக கஷ்டப்பட்டானே, அவன் இப்பொழுது கஷ்டப்படுகிற போது அந்த உபகாரத்தை நினைக்க வேண்டுமா இல்லையா? இந்த சமூகம் நினைக்காத போது பிரச்சனை உருவாகிறது. அன்பிற்குரியவர்களே, நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன உபகாரங்களுக்கு பெரிய பெரிய பரிசு. அல்லாஹு அக்பர். இமாம் புகாரி என்ன அழகாக எழுதுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்திலே செல்வார்கள். பயணத்திலே செல்லுகிற போது அலி ரலியல்லாஹுவையும் இன்னொரு சகாபியையும் அழைத்து, தண்ணீர் இல்லை, ஒழு செய்ய குடிக்க தண்ணீர் இல்லை, தண்ணீர் கொண்டு வாருங்கள். தண்ணியை தேடி போறாங்க. போனா ஒரு அம்மா ஒட்டகத்துல ஒரு 4 குடம் தண்ணியை வச்சு வந்துகிட்டு இருக்குது ஒட்டகத்துல. அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, இந்த தண்ணி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா பதில் சொல்லுச்சு, நேத்து இன்னாரம் கிளம்புனேன், இப்ப வந்திருக்கேன்னுச்சு. தண்ணி எடுக்கிறதுக்கு நேத்து இன்னாரம் போனேன், இப்ப வந்திருக்கேன்னுச்சு. 24 மணி நேரம் பயணம் பண்ணாதான் தண்ணி. ஒன்னு அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, என்கிட்ட ஒரு அதிசய மனிதர் இருக்கிறாரு, ஒரு சாஹிப் இருக்கிறாரு, ஒரு அதிசய மனிதர், அவரிடத்திலே கொடுத்தால் கொஞ்சம் கூட தண்ணி குறையாது, ஆனா அவரும் பயன்படுத்திக்குவார். அப்படியா? அதிசயமாக கேட்கிறது. வான்னு கூட்டு போனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாத்திரத்திற்குள்ளே, அந்த குடத்திற்குள்ளே கையை விட்டார்கள். எல்லோரும் ஒளி செய்தார்கள். 1400 பேர் ஒளி செஞ்சாங்க, குடிச்சாங்க, குளிச்சாங்க, ஒட்டகங்களுக்கு கொடுத்தார்கள். ஒட்டகம் எவ்வளவு குடிக்கும்? 6 மாதத்துக்கு சேர்த்து வச்சுக்கோ. ஒட்டகம் குடித்தது எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. அல்லாஹு அக்பர். அந்த தண்ணீர் கொஞ்சமும் குறையவில்லை. பெருமானாரினுடைய 2 விரல்களுக்கு இடையிலிருந்து ஊற்றெடுத்து வருகிறது நீர். ஹவுலுல் கௌசரை விட சிறந்த நீர் அந்த நீர் என்கிறார்கள். ஜம்சமை விட சிறந்த நீர் அந்த நீர் என்கிறார்கள். இதை குடிக்கிற பாக்கியம் அல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு மட்டும் தான் வழங்கினான், இல்லையா? அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, தண்ணி வாங்கினதுக்கு பிறகு பெருமானார் சின்ன அந்த உபகாரம் செய்ததற்காக, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது கொண்டு வாருங்கள். 1400 பேர்கள் பயன்படுத்தினீர்களே தண்ணீரை, பயன்படுத்தியவர்கள் எல்லாம் இந்த பெண்ணுக்கு நீங்கள் வைத்திருப்பதை கொண்டு வாருங்கள். ஒருத்தர் பார்த்தா மாவு வச்சிருக்கிறாரு, ஒருத்தர் பேரிச்சம்பழம் வச்சிருக்காரு, என்னென்ன இருந்துச்சோ எல்லாம் பெரிய மூட்டையா கட்டி அந்த ஒட்டகத்தின் மேலே தூக்கி வைக்கிறார்கள். 3-4 சஹாபி சேர்ந்து தூக்கி வச்சாங்க. கொஞ்சம் நீர் கொடுத்ததற்காக, ஒரு சின்ன உபகாரம் செய்ததற்காக பெருமானார் கொடுத்தது பேருபகாரம். அந்த அம்மாவுடைய ஊரை தாண்டி பெருமானார் போகிற போது, இந்த ஊரிலே படையெடுக்க வேண்டாம் பெருமானார் சொன்னார்கள். காரணம், நமக்கு நீர் கொடுத்த தாய் இந்த ஊரை சார்ந்தவர், நமக்கு நீர் கொடுத்த தாய். அன்புக்குரியவர்களே, காலம் முழுக்க இல்லையா வாழ்ந்தவர்களுக்கு இன்றைக்கு என்ன இருக்கிறது? அண்ணன் தம்பி உபகாரிகள். அந்த அண்ணன் தம்பி உபகாரத்தை மறுக்கிறார். சில வீடுகள்ல சச்சா பெரித்தாவுக்குள்ள விசாவே இல்ல, வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு விசாவே இல்ல. நிறைய இல்லங்களில் இப்ப அப்படி மாறிட்டு வருது. அண்ணன் தம்பி உண்மையிலே சேர்ந்திருந்தா எல்லாருமே திஷ்டி சுத்தி போட்டுக்கங்க.
ஒரு இடத்துல பார்த்தா 3 பேர் ஒன்னாவா சேர்ந்திருக்கீங்கன்னு ஒரு ஆள் கேட்டார். அதோட முடிச்சு ஒருத்தர் ஓடிட்டார். இல்லையா? இல்ல ஒன்னாவா சேர்ந்திருக்கிறீங்க. நஊது பில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றாக இருங்கள் பரக்கத்தின் இன்னைக்கு ஒன்னா இருக்கிறது விரும்பாத சமுதாயமாக இருக்கிறது. அண்ணன் செய்த உதவியை தம்பி மறப்பது, தம்பி செய்கிற உதவியை அண்ணன் மறப்பது, இஹ்சானுக்கு நன்றியே இல்லாமல் போகிற போது சீர்கேடு அதிகரிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். பெருமானாரினுடைய வரலாற்றில் இன்னொரு அதிசயமான வரலாறு. கண்மணி நாயகத்துக்கு உதவி செஞ்ச எல்லோத்துக்குமே பெருமானார் உதவி இருக்கிறார்கள். ஒரு கிராமவாசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாடியே வர்றாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிதமத் பண்றாரு, எல்லாம் செய்யறாரு. அவரை விட்டு பெருமானார் பிரிகிற போது எனக்கு எல்லாமே ஹிதமத் செஞ்சீங்க வாப்பா, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க தர்றேன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரு நம்மள மாதிரி ஆளு. பெருமானார்ட்ட என்ன கேட்கறதுன்னு தெரியல. நாயகமே எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும், பால் கறக்க ஒரு சட்டி வேணும்னு. எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும், பால் கறக்க ஒரு சட்டி வேணும். பெருமானார் சிரிக்கிறார்கள். ஒரு நபியிட்ட கேட்கிற மாதிரி கேட்கிறாரு இவர். ஒட்டகம் வேணுமா, பால் கறக்க சட்டி வேணுமா? அந்த கிழவி கேட்ட மாதிரி கூட இல்லையே. உடனே அந்த கிராமவாசி பிடிச்சிட்டாரு. எந்த கிழவி, எந்த கிழவி சொன்னார்கள் பெருமானார். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு கிழவி அம்மா இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் உத்தரவிட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடங்கி இருக்கிறார்கள். அவர்களை தோண்டி அவர்களுடைய ஜனாதாவை பைத்துல் முக்கத்தஸில் அடக்க வேண்டும். நபிமார்களுடைய உடலை மண்ணு தொடக்கூடாது. அவங்க ஜனாதாவை பைத்துல் முக்கத்தஸில் அவங்க உடம்பை எடுத்து அடக்கணும். மூசா இதை செய்துவிடு. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எங்க அடங்கி இருக்காங்கன்னு தெரியணுமே. எங்கே அடங்கி இருக்கிறார்கள் தேடி பார்க்கிறார்கள். ஒரு கிழவி சொல்லுச்சு, அடங்கின இடம் எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்றது அந்த கண்டிஷன் 3. இப்ப எனக்கு கண்ணு தெரியாது, முதல்ல கண்ணு தெரியணும், எனக்கு கண் பார்வை வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், பார்வை கிடைத்தது. இரண்டாவது அந்த அம்மா கேட்டுச்சு, எனக்கு வயசு 16 ஆகணும்னுச்சு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற கிழவிகள் கூட குமரியாகத்தான் ஆசைப்படுகிறார்கள். இல்லையா அன்புக்குரியவர்கள்? வயசு 16 ஆகணும். அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், நடந்தது. 3வது அந்த கிழவி ஒரு போடு போட்டுச்சு, சொர்க்கத்தில் உங்க கூட தான் இருக்கணும். கிழவி உன் கூடயா? சொர்க்கத்தில் உங்க கூட தான் இருக்கணும். அதற்கு பிறகு அந்த அம்மா சொன்னது அந்த கிழவி கேட்டதை போல் கூட கேட்க தெரியவில்லையே என்று பெருமானார் அங்கலாய்க்கிறார்கள். சின்ன சின்ன உபகாரங்களுக்கும் பெரிய பெரிய பரிசை பெருமானார் கொடுத்தார்கள். அதனால் அந்த சமூகத்தில் சீர்கேடு இல்லாத சமூகம் உருவானது. 4வது சமூகத்திற்கான சீர்கேட்டுக்கு அஸ்திவாரம் என்ன தெரியுமா? இயற்கையிலேயே இந்த நப்சும் அறிவும் அடிக்கடி சண்டை போடும். அறிவுக்கும் இந்த ஆசைக்கும் ஒத்து வராது. இது ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு சொன்னா, அது ஒண்ணு சொன்னா இது ஒண்ணு சொல்லும். ரெண்டு என்னைக்காவது ஒன்னா போயிருக்கா? ஒத்தே வராது. உதாரணம் சொல்வதாக இருந்தால், நாம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம். ரோட்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு செல்போன் கீழே கிடக்குது, அதுக்கு ஐபோன் i10 கீழே கிடக்குது. அப்ப ரெண்டுமே போராடும். நப்சு சொல்லும் எடுங்கும், அறிவு சொல்லும் பாவம் எவன் போட்டு போனானோ எடுக்காதேங்க, இது எடுங்கும் அது எடுக்காதேங்க, இது எடுங்கும் அது எடுக்காதேங்க. ரெண்டும் போராடும். இப்பொழுதுதான் பிரச்சனை, மனிதன் நப்சுக்கு கட்டுப்படுகிறானா அறிவுக்கு கட்டுப்படுகிறானா? இந்த சமூகத்திலே நப்சுக்கு ஒருவன் கட்டுப்பட்டால் அங்கு சீர்கேடு துவங்கிவிடும், அறிவுக்கு கட்டுப்பட்டால் அங்கே ஒழுக்கம் துவங்கிவிடும். இதுதான் அஸ்திவாரம். அன்னைக்கே ரூஹுல் பயான்ல ஒரு அழகான வரலாறு எழுதினார்கள். ஒரு அரசன் இருந்தானாம். அந்த அரசனுக்கு எப்பயுமே பணிவிடை செய்கிற ஒரு அடிமை, அரசனுக்கு அடிமை. 10 வருஷம் 15 வருஷம் பணிவிடை அந்த அடிமை. ஒரு நாள் அரசன் கேட்டானா, டே அப்பா, இவ்வளவு நல்லவனா இருக்கிற, உனக்கு என்ன வேணுமோ கேள் தர்றேன். இந்த வார்த்தையை மட்டும் உலகத்தில் யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது. பொண்டாட்டி, அண்ணன், தம்பி, என்ன வேணுமோ கேள், முடிஞ்சதை தர்றேன்னு தான் சொல்லணும். என்ன வேணுமோ கேள் தர்றேன். இது அல்லாஹ் சொல்ற வார்த்தை, ரசூல் சொல்ற வார்த்தை, நாம சொல்லக்கூடாது. அரசன் சொல்லிட்டான், என்ன வேணுமோ. அரசே, எனக்கு கேட்க வெக்கமா இருக்கு, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும், ஆனா கேட்க வெக்கமா இருக்கு, உங்கள்ட்ட எப்படி கேட்கறது? நீ என்ன கேட்டாலும் தர்றேன்டா, கேட்டா. ஒரே ஒரு நாள் நான் அரசரா இருக்கணும்ட்டான். நான் உங்களுக்கு ஹிதமத் செஞ்ச மாதிரி எனக்கு வெத்தலை மடிச்சு மடிச்சு நீங்க கொடுக்கணும். நான் அரண்மனையில உட்கார்ந்து அரையணையில இருக்க வேண்டும், கால் மேல கால் போட்டு நீங்க நான் செஞ்ச மாதிரியே செய்யணும். ஒரு நாள் தானே, ஒரு நாள் தானே. உர்ரா, எல்லா அமைச்சர்களை கூப்பிட்டு சொல்லுங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லியாச்சு. இன்னைக்கு ஃபுல்லா இவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் கேட்கணும். இது என் உத்தரவு, நான் அடிமை, அவர் அரசர். சரி ஏறி உட்கார்ந்தாச்சு. ஏறி உட்கார்ந்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த அரசரை பிடிச்சி ஜெயில போடுட்டான். இந்த அரசரை பிடிச்சி ஜெயில போடு.
அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துரு, இனிமேல் நிரந்தரமாக நான் தான் அரசன். நப்சும் இப்படித்தான். அதை அடிமையாக வைத்திருக்கிறவரை பிரச்சனையே இல்லை. அந்த நப்சுக்கு அரசனுடைய வேடத்தை கொடுத்து விட்டால், நப்சை அரசனாக்கி விட்டால், அல்லாமா ரூமி சொல்லுவார்கள், ரூஹுல் பயானில் இருக்கிறது, அந்த நப்சு நம்மை அடிமையாக்கிவிடும். அப்படி அடிமையாகிற போது சீர்கேடுகள் தானே வந்துவிடும். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? எத்தனை பேர் அறிவை பயன்படுத்துகிறோம், எத்தனை பேர் நப்சை பயன்படுத்துகிறோம். அதனாலதான் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் இந்த நப்சை கொள்வதற்காக விஷத்தை குடித்தார்களாம். பிஸ்மில்லா சொல்லி, ஷைத்தான் கூட எனக்கு எதிரி இல்ல, நான் இந்த நப்சை கொன்று விட்டேன் என்றார்கள். முஹம்மது இப்னு காசிம், அல்லாஹு அக்பர், காபத்துல்லாவிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார். முஹம்மது இப்னு காசிம் வலம் வந்து கொண்டிருந்தால் வைர மாலை கீழே கிடக்கிறது. அதை எடுத்துட்டு போய் எவ்வளவுன்னு கேட்கிறாரு. 5 லட்சம் திர்கம். அன்னைக்கே எத்தனை கோடி? 5 லட்சம் திர்கம். சொன்ன உடனே நப்சு சொல்லுது, அப்படியே ஆட்டை போற்று, 5 லட்சம் திர்கம், நீதான் கோடீஸ்வரன், ஆட்டை போற்று நப்சு சொல்லுது. ஆனால் அறிவு சொன்னது, இது யார் துளைத்தார்களோ தேடுகிறார். ஒரு வயதான கிழவர், நான் இதை துளைத்து விட்டேன் அடையாளம் சொன்னார், கொடுத்தாச்சு. இதெல்லாம் முடிச்சிட்டு பயணம் செய்து கடல் மார்க்கமாக பயணம் செய்து வருகிறார்கள். வருகிற போது அந்த படகு கவிழ்கிறது. ஒரு கட்டையை பிடித்து ஏதோ ஒரு ஊருக்கு போய் சேருகிறார்கள். அங்கே இமாமத்து செய்கிறார்கள், அங்கு தொழுகை நடத்துகிறார்கள். அங்கு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து, உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சொல்லி ஒரு பெண்ணை பேசி திருமணம் நடக்கிறது. முதல் நாள் இரவு பெண்ணை பார்ப்பதற்காக உள்ளே செல்கிறார்கள். முகத்தை பார்க்கவில்லை, கழுத்தையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அம்மா கேட்டாங்க, ஏன் கழுத்தையே பார்க்கறீங்க? இல்ல, இந்த வைர மாலையத்தான் நான் அன்னைக்கு எடுத்து கொடுத்தேன், இந்த வைர மாலையத்தான் நான் அன்னைக்கு எடுத்து கொடுத்தேன். அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு, அது என்னுடைய தகப்பனார் தான், அவர் இங்கு வந்ததிலிருந்து துவா செய்தார், யா அல்லாஹ் இந்த வைர மாலையை கொடுத்தவரே என் மகளுக்கு மணாளராக வந்தால் நன்றாக இருக்கும் என்று துவா செய்தார். எழுதுவார்கள், நப்சை கட்டுப்படுத்தி விட்டால் அந்த நப்சு விரும்பியதை அல்லாஹ் தானே கொண்டு வந்து சேர்க்கிறான். ஆனா இன்னைக்கு இந்த நப்சை கட்டுப்படுத்துகிற பண்பாடு இருக்கிறதா? நப்சுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோமா? சீர்கேடு போக வேண்டும் என்றால் நப்சை அடிமையாக வைத்திருக்க வேண்டும். 5வது, இன்றைக்கு இல்லங்களுக்குள்ள ஹயா போயிடுச்சு. பெண்களுக்கு வெட்கம் என்பதே இல்லாமல் போயிடுச்சு. இல்ல மாஷா அல்லாஹ், ஒரு சில பெண்களை தவிர. என்றைக்கு ஹயா போனதோ அன்றைக்கே சீர்கேடு தாண்டவமாட ஆரம்பித்து விடும். ஹயா, வெட்கங்கள். நான் இன்னமும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால், நம்ம வீட்டு கல்யாணத்துல கேமராமேன்ட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் பொண்ணை ஒப்படைச்சிடறோம். அவன் கையை தூக்குங்கிறான், காலை தூக்குங்கிறான், இல்லையா? வெட்கமே இல்லாமல் ஒப்படைக்கிற அவலம் எங்கோ இல்ல, இன்னைக்கு நம்ம சமுதாயத்திலே நடக்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எவ்வளவு வெட்கத்தோடு இருந்தார்கள். என்னை அடக்குகிற போது கூட இரவிலே கொண்டு செல்லுங்கள், நான் என்ன சைஸ்ல இருக்கிறேன்னு கூட ஆண்கள் தெரியக்கூடாது. உம்மு சுலைம், நீங்கள் ஜனாதா பெட்டியை தயார் செய்யுங்கள். பெட்டிக்குள்ள முதல்ல இந்த ஜனாதா பெட்டியை உருவாக்க சொன்னது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த உம்மத்திலே பரம்பரையிலே வந்திருக்கிற நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, எல்லா ஜவுளி கடையும் நம்ம அம்மா தான். ரம்ஜானுக்கு போனீங்க, விட்டு தொலைங்க. தீபாவளிக்கு என்ன வேலை? பொங்கலுக்கு என்ன வேலை? எல்லா கடற்கரையிலையும் நம்ம அம்மா தான். புர்காவை லைசன்ஸ் நினைச்சாங்களோ என்னவோ தெரியல, அதனால புர்கா போட்ட எங்கேயும் போகலாம். அன்புக்குரியவர்களே, ஹயா குறைகிற போது சீர்கேடு தானாக ஆரம்பித்து விடும். 6வது, கூடாத நட்பு. இன்றைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் என்னவென்றால் இந்த நட்பு தான். கூடாத நட்பு. கூடாத நட்பால் தான் சமூகம் சிதறி கிடக்கிறது. என் பையன் கெட்டு போயிட்டான், நண்பன் சரியில்லை. கூடாத நட்பு சீர்கேட்டை ஏற்படுத்திவிடும். இது எல்லாத்துக்கும் தலை 7வதாக இந்த சினிமா, டெலிவிஷன். அல்லாஹு அக்பர். எல்லா குப்பைகளையும், கலாச்சார குப்பைகளை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே போடுகிற காரணத்தினால் இன்றைக்கு நம் இல்லங்களுக்குள் இஸ்ராப் அதிகமாகிவிட்டது. நிறைய வீண்விரயங்கள் அதிகமாகிவிட்டது. உறவுகளை பார்த்து பேசுகிற பண்பாடு குறைந்து போய்விட்டது. உறவுகளை சேர்க்கிற பண்பாடு குறைந்து போய்விட்டது. கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டைக்கான காரணம் எது? எப்படி கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு நடப்பது என்ற நாகரிகமும் பண்பாடும் இல்லாமல் போய்விட்டது. உறவுகள் அத்தனையும் துளைத்த அந்த சீர்கேட்டுக்கு சீமானாக இன்றைக்கு திகழ்வது அந்த தொலைபேசியும் தொலைக்காட்சியும். இதெல்லாம் தூக்கி எறிகிற போது, பள்ளியோடு தொடர்பு கொள்ளுகிற போது, ஒழுக்கத்தை கையாளுகிற போது இந்த சமுதாயம் சீர்விடும். சீர்கெட்ட சமுதாயத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழியை காட்டி
நேர்வழி பெற்ற சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, இன்றைய அமல், ஏதாவது ஒரு அதிகாரிகளை பார்த்து பேச போறோம், ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு சாதகமாக நடக்க வேண்டி இருக்கிறது, அது ஹலாலான பிரச்சனை, சாதகமாக நடக்கணும். அப்ப 21 முறை ஓதிக்கொண்டு செல்ல வேண்டும். உஃபவ்விலு அம்ரி அலல்லாஹ் வல்லாஹு பஷீரும் பில் இபாத். உஃபவ்விலு அம்ரி அலல்லாஹ் வல்லாஹு பஷீரும் பில் இபாத். உஃபவ்விலு அம்ரி அலல்லாஹ். உஃபவ்விலு அம்ரி இலல்லாஹ். அலல்லாஹ் இல்ல, இலல்லாஹ். உஃபவ்விலு அம்ரி இலல்லாஹ் வல்லாஹு பஷீரும் பில் இபாத் என்பதை 21 முறை ஓதிக்கொண்டு சென்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் போன காரியத்தை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்து விடுவான். அரசு சார்ந்த வேலைகளாக இருந்தாலும் சரி, நமக்கு சாதகமான நம்முடைய ஹக்கை பெறுகிற வேலைகளாக இருந்தாலும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற வாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் மனைவி மக்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் உற்றார் உறவுகளின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ரப்புல் ஆலமீனே, உலக முஸ்லிம்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை உருவாக்கிய உஸ்தாதுமார்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ரப்புல் ஆலமீனே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயிரம் எண்ணங்களோடு அமர்ந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீனே, எங்களுடைய ஹலாலான ஹாஜாத்துக்கள் அத்தனையும் நீ நிறைவேற்றி தந்திருவாயாக. ரப்புல் ஆலமீனே, எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தருள்வாயாக. இந்த பத்திலே ரப்புல் ஆலமீன் மன்னிப்பை நீ கொடுப்பதாக சொல்லுகிறாய். நிறைவான மன்னிப்பை எங்களுக்கு தந்திருவாயாக. எங்களுடைய பாவங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ரப்புல் ஆலமீனே, எங்களுக்கு மன்னிப்பை தந்திருவாயாக. ரப்புல் ஆலமீனே, எங்களுக்கு பொருத்தமான ஆட்சியாளராக இந்த ஆட்சியாளர்களை உருவாக்கி தருவாயாக. ரப்புல் ஆலமீனே, நாங்கள் என்ன பாவம் செய்தோமோ தெரியவில்லை. ரப்புல் ஆலமீனே, இப்படி ஆட்சியாளர்களை கொடுத்திருக்கிறாய். ரப்புல் ஆலமீனே, அவர்களுடைய மனதை நீ மாற்றிக் கொடுத்தருள்வாயாக. ரப்புல் ஆலமீனே, எங்கள் பெற்றோர்களை சாலிகானவர்களாக ஆக்குவாயாக. அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த வளத்தையும் தந்திருவாயாக. ரப்புல் ஆலமீனே, யார் எங்கள் பெற்றோர்களில் வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்குவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக. ரப்புல் ஆலமீனே, எங்கள் நன்மைகளிலிருந்து அவர்களுக்கு நன்மை கொடுத்துக் கொண்டே இருப்பாயாக. எங்கள் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்குவாயாக. ஆபிதான பிள்ளைகளாக ஆக்குவாயாக. தக்வா உள்ள பிள்ளைகளாக ஆக்குவாயாக. ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக ஆக்குவாயாக. வீட்டிலே அன்பு நடமாட தௌஃபீக் செய்தருள்வாயாக. ரப்புல் ஆலமீனே, சாலிஹீன்களை உருவாக்கி தருவாயாக. பெற்றோர்களை மதித்து வாழுகிற பிள்ளைகளை உருவாக்கி தருவாயாக. ரப்புல் ஆலமீனே, நீண்ட நெடிய நோய்களிலிருந்து எங்களை பாதுகாத்துருவாயாக. எங்கள் சந்ததிகளை பாதுகாத்துருவாயாக. திடீர் மரணத்திலிருந்து பாதுகாத்துருவாயாக. ரப்புல் ஆலமீனே, இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் உன்னுடைய நல்லுதவியை நீ தந்தருள்வாயாக. ரப்புல் ஆலமீனே, இலங்கையிலே நல்லுதவியை தந்துருவாயாக. பலஸ்தீனிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், காசாவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் பாதிக்கப்படுகிறார்கள். ரப்புல் ஆலமீனே, அவர்களுக்கு நீ பாதுகாப்பாக இருந்தருள்வாயாக. ரப்புல் ஆலமீனே, வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுப்பாயாக. வேலையுள்ளவர்களுக்கு பதவி உயர்வை தந்துருவாயாக. யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாயாக. ரப்புல் ஆலமீனே, 20-28 வயதை தாண்டியும் ஏழை குமர்களாக இருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீனே, அவர்களை நீ கரை சேர்த்து அருள்வாயாக. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல ஜோடிகளை சேர்த்து தந்துருவாயாக. கடன்பட்டு நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீனே, அவர்களுடைய கடன் கஷ்டங்களை நீக்குவாயாக. கடன் வரவேண்டியவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீனே, அவர்களுக்கு நீ வர தௌஃபீக் செய்தருள்வாயாக. ரப்புல் ஆலமீனே, வீட்டில் இருப்பவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீனே, அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நசீபாக்கி தருவாயாக. உடல் ஆரோக்கியத்தை நசீபாக்கி தருவாயாக. ரப்புல் ஆலமீனே, ஆஃபியத்தை நீ நசீபாக்கி தருவாயாக. ரப்புல் ஆலமீனே, கேட்க தெரியாமல் கேட்கிறோம். வாழுகிற காலத்தில் கலிமாவோடு வாழ தௌஃபீக் செய்வாயாக. வஃபாத்தாகிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு வஃபாத்தாகிற பாக்கியத்தை தந்திருவாயாக. இந்த துஆவை உன் தனிப்பெரும் கிருபையால் ஏற்றருள்வாயாக. புனித கண்மணி நாயகத்தின் பொருட்டால் ஏற்றருள்வாயாக. குர்ஆனின் பொருட்டால் ஏற்றருள்வாயாக. ரமலானின் பொருட்டால் ஏற்றருள்வாயாக. வருகை தந்திருக்கிற நல்லோர்கள், நாதாக்கள், சிறுவர்களின் பொருட்டால் ஏற்றருள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா خير خلقه سيدنا محمد وآله وصحابه أجمعين والحمد لله رب العالمين. அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் திக்ர் இருக்கு. இன்னைக்கு வியாழக்கிழமை, அதை மறந்தாச்சு. அஃலலு திக்ர் லா